ஹாய்ங்க. மோனிஷோட மாமா வந்து மலேசியாவுக்கு போயிருந்தாங்க. இங்கே பாருங்க, அவங்க செல்லில் பிடிச்சிருந்ததை அழகாக பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குதா? இங்கே பாருங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க ஸ்டாண்டு, இது பாருங்க ரெட்டை கோபுரம், அழகாக இருக்கா? இதுதான் வந்து மலேசியாவில் ஃபேமஸான ஒன்றா சொன்னாங்க. எனக்கு தெரியாது, சொன்னாங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தான் தெரியாது இருந்துங்க. இங்கே பாருங்க, இது அவங்களுக்காக வேண்டி படிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, மோனிஸ் பேர் போட்டு அழகாக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்மளாம் பொம்மை வாங்கினா சும்மா யதார்த்தமாக வாங்கிட்டு வருவோம். இதில் வந்து பேர் போட்டு அழகாக இருக்குது, மோனிஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க பேக்கு, நீங்கள் மளிகை கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷூ பாருங்கள், மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மலேசியானாவே என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? 10 மலை முருகர் அந்த பிரசாதம் கொண்டாந்து கொடுத்தாங்க என் கையில். அதனாலேயே இதெல்லாம் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து நான் விபூதி வச்சுக்கிறேன், பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கிறேன். எனக்கும் இந்த வாய்ப்பை முருகர் கொடுப்பாரா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு ஆசை, இங்கே சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் மலேசியா போகணும், முருகரை பார்க்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. அது முருகர் கையில் தான் இருக்குது. வாய்ப்பு கொடுப்பாரா என்னன்னு தெரியல. இவங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. ஜவ்வு மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கு. பாய் பாய்ங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல.